இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 31/12/2025, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, விசுவாவசு வருடம், தமிழ் மாதம் மார்கழி 16ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 709. பகைமையும் கோன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். தெளிவுரை. கண் பார்வையின் மாறுபாடுகளை உணர வல்லவரை பெற்றால் ஒருவனுடைய மனத்தில் உள்ள பகையையும் நட்பையும் அவனுடைய கண்களே அறிவித்துவிடும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள். மேஷத்தில் சந்திரன் விளிம்பாக, மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும், சிம்மத்தில் கேது, தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், கும்பத்தில் ராகு, சனி, மீனத்தில் விளிம்பாக. தனுசில் செவ்வாய், சூரியன், சுக்கிரனுடன் இருக்கும் புதன், மிதுனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் கனவு நனவாகும் என்று புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். நேர்மை மற்றும் கனிவான பேச்சு புதிய திறன்களை கற்றல் மற்றும் பிறரை மதித்து நடப்பது மாதிரியாக இருக்கும். உங்களின் மதிப்பு மரியாதை இன்று உயரும். இன்று நீங்கள் எடுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய இடங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் உணவுகளை அனுபவிப்பதன் மூலம் மனச்சோர்வை தடுக்கும் வகையில் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். செல்வாக்கு இழந்த நிலையிலும் முன்பு போலவே அன்புள்ளம் கொண்டு பழகுதல் சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு என்கிறது திருக்குறள். எனினும் தற்போதைய கோச்சாரம் சரியில்லாத காரணம் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். பார்த்து பழக வேண்டும். வாழ்க்கையே வெறுத்து போகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டம். சொல்லி ஆறுதல் அடைய உண்மையான நட்பை தேடித்தானே ஆக வேண்டும் என்று. குடும்ப வாழ்க்கையில் அம்மா மற்றும் மாமியாரின் தலையிட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும். வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், வடிவமைப்பு, பராமரிப்பு மற்றும் இது பற்றிய கேள்விகள் இன்று நாள் முழுவதும் இருக்கும் உங்களுக்கு. பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும். கோச்சார நிலவரம். சிறிது அமைதி காப்பது நல்லது. இன்று நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அனாவசியமாக அடுத்தவர் விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருக்க பாருங்கள். பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனை உண்டு. பெரியவர்கள் தலையிட்டு பேசி தீர்ப்பது சிறந்தது. குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைதூக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கஷ்டங்கள் என்றாலே பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் மட்டும்தான் எல்லார் நினைவிற்கும் வருகிறது. அதையும் தாண்டி பல பிரச்சனைகளும் எவ்வாறு கையாண்டோம் என்பதை பற்றி சிறிது அறிவுரைகள் கொடுப்பது கூட நமது கடமையும் ஆகும். அயல்நாட்டு பணி அல்லது அந்நிய நிறுவனங்களில் பணிபுரிய மிகவும் விருப்பம் உள்ள உங்களுக்கு இன்று வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்கும் நிலத்தை சூரிட்டியாக வைத்து உதவினால் தேவையற்ற சிக்கலை தரும். வழக்குகள் ஏற்படும். நிலத்தை மீட்ட முடியாமல் போகும். கவனம் வேண்டும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள், கால்சியம் குறைபாட்டினால் அல்லது அதிகமானதால் வரும் கோளாறுகள், ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள், திருட்டு பயம், பாம்பு பயம் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று செல்வராஜ், சிவகுமார், மாணிக்க சுந்தரம், தங்கராஜ், அருண்குமார், ஆனந்தகுமார், உதயகுமார், கதிர் செல்வன், கனகராஜ், குருமூர்த்தி, தென்னப்பன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், கோவைக்காய், இடியாப்பம், தேங்காய்பால், இட்லி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று பச்சை, ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.